நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோவை இப்போது நீங்கள் ஒரு ஹாஸ்டலில் உட்காந்து ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்காகவே இருக்கும். தயவு செஞ்சு தனியாக மட்டும் பார்க்காதீங்க, காலேஜ் ஹாஸ்டலில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹாஸ்டலில் நடந்த அமானுஷ்யத்தை பற்றி தாங்க. ரியலாக ஒருத்தவங்களுக்கு நடந்திருக்கு, அதை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம 2 ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒன்று மலேசியாவிலேருந்து ஒரு பொண்ணு அனுப்பியிருக்கிறாங்க, இன்னொன்று கேரளாவிலேருந்து ஒரு பையன் அனுப்பியிருக்கிறாரு. இந்த 2 ஸ்டோரியுமே கிட்டத்தட்ட சிமிலியராக தாங்க இருக்கும். ரொம்பவே த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் ரவீனா. ரவீனா மலேசியாவை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்குது. அது போக அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட பாஸ்ட்டில், அதாவது அவங்க 2017 காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த டைமில் அவங்க ஹாஸ்டல்லையும் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த ஹாஸ்டலில் அவங்கள பார்த்த ஒரு அமானுஷ்யத்தை இப்போ வரைக்கும் அவங்களால மறக்கவே முடியாதாங்க. 2017 ரவீனா அவங்களோட காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க மலேசியாவில். அவங்களோட காலேஜுக்கும் வீட்டுக்கும் 2 மணி நேரம் டிஸ்டன்ஸ் ஆங்க ட்ராவலிங் டைம். இந்த டைம் அவங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாதாங்க. ஏன்னா ஜாலியாக போயிருமா, ஒரே ஒரு மெட்ரோ தானா, ஏறினா இங்கே ஏறினா அங்கே இறங்கிடலாமா, அவ்வளோதான். ஆனால் ரவீனாவோட பேரண்ட்ஸுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்து நீ ஹாஸ்டல்லே தங்கிக்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு 2 ரீசன் இருக்குதுங்க இவங்க ஹாஸ்டலில் தங்கினதுக்கு. என்னென்னா, அந்த காலேஜ் நிர்வாகமே ஹாஸ்டல் வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது இங்கெல்லாம் நமக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் அப்புறம் ஃபுட் ஃபீஸ் அது இதுன்னு போடுறாங்க இல்லையா, அங்கே அந்த மாதிரிலாம் கிடையாதான். அதாவது அவங்க படித்த அந்த காலேஜில் அந்த மாதிரியான ஒரு இது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எவ்ரிடே மார்னிங் ஒரு 6 to 7 வரைக்கும் ஸ்டடி ஹவர்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்களாங்க. எல்லாருமே வரணுமா காலேஜுக்கு. அப்போது நார்மலாக 9 o'clock போகிற பொண்ணு முன்னாடியே எந்திரிச்சு 6 மணிக்கெலாம் காலேஜுக்கு போகிற மாதிரி இருந்திருக்குது. அதனால தான் காலேஜ் ஹாஸ்டல்லே தங்கியிருக்கிறாங்க ரவீனா. எவ்ரி வீக் ஃப்ரைடே ஆனால் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்களாங்க. ஃப்ரைடே நைட் வந்து வீட்டுக்கு கிளம்பிடுவாங்களாம். அவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே. ஏன்னா அங்கே மோஸ்ட்லி இருக்கிறது எல்லாருமே டேஸ் கலராக வரக்கூடிய பெண்கள் தான் நிறைய பேர் அங்கே ஹாஸ்டல்லே தங்கியிருப்பாங்களாம். ஏன்னா வெளியே இருந்து வந்து படிக்கிறதெல்லாம் கம்மி தானே அவங்க காலேஜில். ஹாஸ்டலில் இருக்கிறது எல்லாருமே லோக்கலில் இருக்கிற பொண்ணுங்க தான். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் டிஸ்டன்ஸில் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடலாமா, அந்த மாதிரியான பெண்கள் தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஃப்ரைடே ஆனால் கிளம்பிடுவாங்களாம். சாட்டர்டே சண்டே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு சண்டே நைட்டு கரெக்டாக ஒரு 7 to 8 மணிக்குள்ளே எல்லாருமே ஆஜராயிருவாங்களாங்க. இதுதான் அவங்க ஹாஸ்டலில் இவங்களோட ரொட்டீனாக இருந்துகிட்ருக்கு. ரவீனா தங்கியிருந்த அந்த ஹாஸ்டலோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு அப்பார்ட்மெண்ட் டைப்பில் தான் இருக்குமாங்க. 4 மாடி இருக்குமா. 4வது மாடியில் ஒரு வீட்டில் தான் இவங்க இருக்கிறாங்க. வீடு மாதிரி தான் இருக்குமா. நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி, நம்ம நாட்டில் பார்க்குற மாதிரி இந்த ஒரு தனி ரூமு, அதில் உள்ள ஒரு 3 கட்டில் அந்த மாதிரிலாம் இருக்காதாங்க. ஸோ அப்பார்ட்மெண்ட் டைப்பில் தான் இவங்களோட ஹாஸ்டலே இருக்குமாங்க. 3 BHK இவங்க இருந்தது. மொத்தம் 3 ரூமு, நடுவில் ஒரு பெரிய ஹால், ஒரு பெரிய கிச்சன், அது போக 3 ரூம்லேயுமே அட்டாச் பாத்ரூம் இருக்குமாங்க. இதுதான் அவங்க தங்கியிருந்த ஹாஸ்டலோட அமைப்பு. இந்த ஹாஸ்டலில் மொத்தம் 10 பேர் தங்குவாங்களாம். அதாவது ஒரு ரூமுக்கு 10 பேர் தங்குவாங்களாம். ரவீனாவோட ரூமில் ரவீனாவை சேர்த்து 9 கேர்ள்ஸ், மொத்தமாக 10 பேர். இதில் 5 கேர்ள்ஸ் வந்து மலேசியாவை சேர்ந்த பெண்கள், 5 கேர்ள்ஸ் வந்து தமிழ் பெண்களாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த பொண்ணுங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து நல்லா தான் போயிட்டு இருந்துருக்குதுங்க. ஆனால் கொஞ்ச நாளில் இந்த தமிழ் பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சாம்பிராணி போடுறது, அப்புறம் ஊதுபத்தி கொளுத்துறது, அம்மன் சாங்கை சவுண்டாக கொஞ்சம் லவுடாக வச்சு கேட்குறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணனால அவங்கவுங்களோட தெய்வத்தை கும்பிட்றாங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் கும்பிடணும்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா, அதை மறந்துட்டு நம்ம தமிழ் பெண்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதிகமாக சாம்பிராணி போட்டு புகை மூட்டமாக ஆக்கிடுறது, ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த 5 மலாய் பெண்களுமே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி வேறு ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போது இவங்க கூட இருக்கணும்னா அது தமிழ் பெண்களால் மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு மற்ற ரூம்லலாம் இருப்பாங்க இல்லையா, வேறு ரூமில் ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அங்கேருந்து ஒரு 5 பொண்ணுங்களை இங்கே இவங்க ரூமுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ இவங்க ரூமில் இப்போ 10மே தமிழ் பெண்கள் தான். ரவீனாவோட லைஃப் கொஞ்ச நாளைக்கு நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. இந்த தமிழ் பெண்கள் எல்லாம் மொத்தமாக ஒரே ரூமில் இருக்கிறனால இவங்களுக்கு எந்த ஒரு சண்டையோ சச்சரவோ எதுவுமே கிடையாது. ஸ்டேபிளாக கரெக்டாக போயிட்டு இருந்திருக்குது. ஃப்ரைடே ஆனால் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஃப்ரைடே அன்னைக்கு நைட்டு எல்லாருமே கிளம்பி அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க.
ரிட்டன் சண்டே நைட்டு 8 மணிக்குள்ளே எல்லாருமே ஆஜராயிருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இந்த 2 நாளுமே அவங்கவுங்க வீட்டில் போய் ஜாலியாக இருந்துட்டு சண்டே நைட்டு எல்லாருமே ரிட்டன் வந்துட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 7:45 இருக்குமாங்க. ரவீனா அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு கூட தான் ஹாஸ்டலுக்கு வராங்க. 2 பேரும் ஒரே ரூம் தான். ஸோ ரூம்குள்ளே வரும்போது ஆல்ரெடி அவங்க டோரை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. யார் வந்திருப்பா? யாராச்சும் வந்திருந்தாங்கன்னா வெளியே ஸ்லிப்பர் கிடக்கும், ஆனால் ஸ்லிப்பரும் இல்லை. இவங்களுக்கு ஒரு பயம், யாருன்னா திருடங்கிட்ட எதனா வந்திருப்பானா. ஏன்னா அந்த மாதிரி வேலைகள்லாம் கொஞ்ச நாள் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சான் அந்த ஹாஸ்டலில். அதனால் பயந்துக்கிட்டு வேறு யாருனா வந்திருப்பாங்களோன்னு சொல்லி இந்த 2 பொண்ணுங்களும் உள்ளே போய் பார்க்குறாங்க. மெதுவாக அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இவங்க ரூமில் ஆல்ரெடி இருக்கிற ரூம்மேட்ஸோட லக்கேஜ்லாம் உள்ளே இருக்குதாங்க ஹாலில். அட லூசுங்களா, இவங்க தான் வந்திருக்கிறாங்களா? அப்போ தான் ரவீனாக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் உயிரே வந்திருக்குதுங்க. ஆக்சுவலாக வீக்லி சண்டே ஆனாலே நைட்டு 8 மணிக்கு மேலே பசாம் சலாம், அதாவது மலாயில் சொன்னாங்க அவங்க, பசாம் சலாம்ங்கிறது இரவு சந்தைன்னு சொல்லிட்டு எப்போயுமே சண்டே ஆனால் நைட்டு 8 மணிக்கு மேலே அங்கே பண்ணுவாங்களாங்க. அங்கே ஒரு சந்தை போடுவாங்களாம். சாப்பாட்டு பொருள் நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குமா. அந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு 2 பேர் போயிட்டாங்க போல், கதவை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு. சரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளும் போகலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் கிளம்பியிருக்கிறாங்க. ரவீனாவும் ரவீனாவோட ஃப்ரெண்டும் கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது ஷாப்பிங் போன அந்த 2 பொண்ணுங்களும், அந்த லக்கேஜ்லாம் ஹாலில் இருக்குது இல்லையா, அந்த 2 பொண்ணுங்களும் வெளியே வந்து நிற்கிறாங்க. ரவீனா அந்த 2 பொண்ணுங்களையும் திட்டிட்டு, ஏன்ப்பா கதவை சாத்திட்டு போயிருக்கலாம்ல, லாக் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல, ஏன் இந்த மாதிரி விட்டுட்டு போகிறீங்க, திருடங்க யாருன்னா வந்தால் என்ன பண்ணுவீங்க, சரி வாங்க நாங்களும் வெளியே தான் போகிறோம், அந்த இரவு சந்தைக்கு தான் போகிறோம், நீங்களும் வரீங்களா கூட, இப்போ தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம், இருந்தாலும் பரவாயில்ல வாங்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி வெளியே போயிட்டு வந்த அந்த 2 பொண்ணுங்களும் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க வாங்கிட்டு வந்த சிக்கன் ரைஸை ரவீனாவே அவங்களோட கையால் வாங்கி இவங்க ஹாலில் ஒரு பெரிய நீளமான ஒரு டேபிள் இருக்குமாங்க, அங்கே தான் உட்காந்து சாப்பிடுவாங்களாம். கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குமா. அதில் சிக்கன் ரைஸை வச்சுட்டு வெளியே வந்து கதவை லாக் பண்ணிவிட்டு 4 பேரும் அந்த லிஃப்ட்டில் இறங்கி கீழே வந்திருக்கிறாங்க. கீழே வந்து அந்த காம்பவுண்ட் சுவரை கூட தாண்டலையாங்க. அதுக்குள்ளேயே இன்னொரு 2 பொண்ணுங்க வந்துட்டாங்க. இவங்களை கிராஸ் பண்ணி தான் போகிறாங்க. இவங்க ரூமில் இருக்கிற இன்னொரு 2 பொண்ணுங்க வந்துடுறாங்க. சாப்பிட வரியான்னு கேட்கும்போது இல்லை நாங்கள் சாப்பிட்டு தான் வரோம்னு சொல்லிட்டு 2 பேரும் லிஃப்ட்டில் மேலே போகிறாங்க. ரவீனாவும் அந்த 3 பொண்ணுங்களும் அந்த காம்பவுண்ட் சுவரை விட்டு வெளியே போகிறதுக்குள்ளேயே அவங்க குரூப்பில் ஒரு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. நிறையா மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா அலறி அடிச்சுக்கிட்டு இந்த 4 பொண்ணுங்களும் மறுபடியும் அவங்களோட ரூமுக்கே ஓடி போகிறாங்க. ஓடி போய் பார்த்தா அங்கே இருக்கிற அந்த சிக்கன் ரைஸ் வச்சுருந்தாங்க இல்லையா ஹாலில் அந்த டேபிள் மேலே, அதை யாரோ ஒருத்தவங்க கொதறி போட்டால் எப்படி இருக்கும், இவங்களோட டேபிளெல்லாம் கீழே தள்ளி விட்டு உடச்சி அந்த சிக்கன் ரைஸ்லாம் தெரிச்சு போய் கிடக்குதாங்க. அந்த ஹால் முழுக்க தெரிச்சு கிடக்குதான். ஒவ்வொரு ரூம் வாசல்லையும் கொட்டி கிடக்குதான் அப்படியே இந்த 3 சிக்கன் ரைஸுமே. யார் இதை பண்ணியிருப்பா? ரவீனா தான் அவங்களோட கையால் வாங்கி அந்த டேபிளில் வச்சுட்டு அவங்களே அந்த டோரை லாக் பண்ணிட்டாங்க. ரூம்குள்ளே யாருமே கிடையாது. அவங்க வீட்டுக்குள்ளே 3 ரூம்லேயும் ஆள் கிடையாது. இப்போ தான் 2 பொண்ணுங்க ஃப்ரெஷ்ஷாக வராங்க கீழேருந்து. இவங்க வெளியே போகிறாங்க, அவங்க மேலே வராங்க. இந்த ஒரு கேப்பில் யார் வந்து இந்த வேலையை பார்த்துருப்பா? பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே இவங்க 6 பேருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. விண்டோலாம் ஓப்பனில் தான் இருக்குது. ஒருவேளை எதனா பறவை கிரவை உள்ளே வந்து குதறி போட்டிருக்குமா? பறவை குதறின மாதிரி இல்லை. இது யாரோ ஒரு மனுஷன் கையில் எடுத்து கோபத்தில் எரிஞ்ச அப்படி இருக்கும், கிழிச்சு போட்டால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த அட்டைப்பட்டியெல்லாம் கிழிச்சு போட்டிருக்கிறாங்களாம். இந்த விஷயத்தை அப்படியே மறைச்சிடுறாங்க. ஏன்னா மீதி இருக்கிற 4 பொண்ணுங்களுமே இவங்களோட ஜூனியர்ஸ். சும்மாவே பயப்படுவாங்களாம் அந்த பொண்ணுங்க. அவங்க போய் வார்டன் கிட்ட எதனா ஒன்று சொல்லி, ஆல்ரெடி ஆரம்ப கட்டத்திலே மலாய் பொண்ணுங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணதிலே இவங்க மேலே கடுப்பில் இருக்கிறாங்க வார்டன், இன்னும் கொஞ்சம் எதனா பிரச்சனை ஆகிறப்போதுன்னு சொல்லி அப்படியே மறைச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ரவீனாவும் அவங்களோட ரூம்மேட்ஸும் அந்த சந்தைக்கு போகவே இல்லையாங்க. அவங்கவுங்க ரூமில் தூங்காமல் முழிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. ரவீனாவும் அந்த 3 பொண்ணுங்க, அதாவது கீழே இறங்கி போனாங்க இல்லையா 4 பொண்ணுங்களா, அவங்க ஒரு ரூம்லையும் இந்த 2 பொண்ணுங்க மேலே லிஃப்ட்டில் ஏறி வந்து பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டாங்க இல்லையா, இவங்க 2 பேரும் தனித்தனியாக ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க 2 கேங்காக. அதாவது ரவீனாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த 3 பேர் சேர்ந்து தான் வேணும்னே இந்த மாதிரி சிக்கன் ரைஸ் எல்லாம் கொட்டி வச்சுட்டு எதனா ப்ளே பண்ணுறாங்களா, நம்மளை ப்ராங்க் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு இந்த 2 பொண்ணுங்களும், அதே மாதிரி ரவீனாவோட ஃப்ரெண்ட்ஸும் ரவீனாவும் இவளுங்க 2 பேர் தான் எதனா பண்ணுறாளுங்களா, தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் நம்மளை எதனா பயமுறுத்துறக்காண்டி எதனா பண்ணுறாளுங்களான்னு சொல்லி டவுட்டில் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துருக்குதுங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே 2 கேங்குக்குமே ஒரு புரிதல் வருதுங்க. இந்த 2 கேங்லேயுமே சாப்பாடை வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. பேரண்ட்ஸை விட்டுட்டு வெளியே தனியாக வந்து இருக்கிற பேச்சுலர்ஸ்க்கு தான் தெரியும் சாப்பாட்டோட அருமை என்னங்கிறது. அதனால் இந்த சாப்பாடை கண்டிப்பான முறையில் இவங்க வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி எடுத்து எரிஞ்சால் எல்லோரும் சேர்ந்து தானே க்ளீன் பண்ணணும், அப்போ இது அவங்களோட வேலை இல்லைங்கிறத ஒரு புரிதல் வருதுங்க. அடுத்து கொஞ்ச நாள் அப்படியே மூவ் ஆகுதுங்க. எந்த ஒரு அமானுஷ்யமோ எதுவுமே நடக்கலை. ஒரு நாள் ரவீனா உடம்புக்கு கொஞ்சம் அசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட ரூம்லேயே படுத்து தூங்கிடுறாங்க.
மாஸ்டர் பெட்ரூமில் அவங்க இருக்க மாட்டாங்க. மாஸ்டர் பெட்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் 2 ரூம் இருக்குமா. அதில் ஒரு ரூமில் தான் ரவீனா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் யாருமே கிடையாது. ரவீனாவோட ஃப்ரெண்டும் காலேஜுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இந்த டைமில் வெளியே மெயின் டோருக்கு வெளியே ஒரு கேட் இருக்குமாங்க, இரும்பு கேட்டு. அந்த கிரில் கேட்டை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்குது. லாக்கை ஓப்பன் பண்ணால் ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா, இந்த சத்தம் கேட்டு ரவீனா முழிக்கிறாங்க. டைம் பார்க்குறாங்க. ஆஃப்டர்நூன் 1:00லேருந்து 1:30 தான் ஆக போகுது. இந்த டைமில் யார் வீட்டுக்கு வரப்போகிறா? யாருமே வரமாட்டாங்களே, என்னடா அது, சரி யார் வரான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்துருக்குறாங்க. நல்லா கேட்குதாங்க. மெயின் டோரை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. முதல்ல கேட்டை ஓப்பன் பண்ணுறாங்க, அடுத்து மெயின் டோரை ஓப்பன் பண்ணி அந்த மெயின் டோரை லாக்கும் பண்ணுறாங்களாம். அதாவது கிரில் கேட்டை லாக்கும் பண்ணுறாங்களாம், மெயின் டோரை லாக்கும் பண்ணுறாங்களாம். உள்ளே யாரோ ஒருத்தவங்க நடமாடுற சத்தமும் கேட்டிருக்குதுங்க. இந்த டேபிள் சொன்னாங்க இல்லையா, காமனாக நடுவில் ஒரு பெரிய டைனிங் டேபிள், கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, அதில் இருக்கிற அந்த மரச்சேரை யாரோ ஒருத்தவங்க பிடிச்சி இழுக்கிற மாதிரியும் சவுண்டு கேட்டிருக்குது. ரொம்ப நேரமாக இவங்களும் கவனிச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு கடத்துக்கு மேலே வெறுப்பாகி குளிக்கணும், இவங்களும் கொஞ்சம் கிளம்பணும், ஆஃப்டர்நூனுக்கு மேலே காலேஜுக்கு போகலாங்கிறது தான் இவங்களோட ஐடியா. ஸோ எந்திரிச்சு குளிக்கலான்னு சொல்லி கிளம்பும்போது ஒரு தடவை வெளியே போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்துருக்குறாங்க. பார்த்தா வீட்டில் யாருமே இல்லையா. எல்லாம் ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குதாங்க. ஆனால் அந்த சேரை இழுத்த சத்தம் கேட்டுச்சு இல்லையா, ஒரே ஒரு சேர் மட்டும் வெளியே இழுத்து போட்டிருக்கிறாங்க யாரோ ஒருத்தவங்க. 8 சேர் இருக்குமாங்க அந்த மரக்கட்டையிலே, உடன்லையே. அந்த 8மே உள்ளே தான் இருக்குது, 7மே உள்ளே தான் இருக்குது. ஒரே ஒரு சேர் மட்டும் வெளியே இருக்குது. அப்போ இவங்களுக்கு கேட்ட சத்தம் இவங்களோட ஒரு கற்பனை கிடையாது, உண்மையாகவே வெளியே கேட்ட சத்தம் தான். அதே மாதிரி மெயின் டோரும் யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணி தான் லாக் பண்ணியிருக்கிறாங்க. சவுண்டு கேட்டிருக்குது. மாஸ்டர் பெட்ரூமில் ஓடி போய் பார்க்குறாங்க, யாருமே இல்லை. ஆப்போசிட்டில் இருக்கிற ரூம்லேயும் போய் பார்க்குறாங்க, அங்கேயுமே யாருமே இல்லை. காமன் ரெஸ்ட் ரூம்லேயும் பார்க்குறாங்க, வீட்டில் யாருமே கிடையாதாங்க. ஒரு மாதிரி அடிவயிறுலாம் கலக்கி போய் என்ன பண்ணுறாங்க, குளிக்க கூட இல்லையா, அப்படியே கிளம்பி வேமா அவங்களோட காலேஜுக்கு ஓடி இருக்கிறாங்க. காலேஜ் போயிட்டு ரிட்டன் வரும்போது அவங்க ரூம்மேட் ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் இவங்க வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற பொண்ணு. அந்த பொண்ணுக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே வராங்க. எனக்கு பயமாக இருக்குடி, இந்த மாதிரி வீட்டில் நடந்துச்சுன்னு சொல்லி இங்கே நடந்த சம்பவங்கள்லாம் சொல்லும்போது அந்த பொண்ணுமே சொல்லுது, எனக்குமே நிறையா ஃபீல் ஆகுது மச்சான், இந்த வீட்டில் வந்து நம்மளை தாண்டி வேறு யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இதுக்கு முன்னாடி இது பாய்ஸ் ஹாஸ்டலாக இருந்திருக்குது, மொத்த பில்டிங்குமே பாய்ஸ் ஹாஸ்டலாக இருந்திருக்குது. இவங்க இருக்குது டி பிளாக் மேலே 4வது ஃப்ளோர். இந்த ரூமில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, நான் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அது போக அந்த பொண்ணோட அப்பா அந்த முனீஸ்வரரை கும்பிட்றவங்களாங்க. முனீஸ்வரர் தான் அவங்களோட குலதெய்வமாக, வம்சாவளியாக கும்பிட்டுட்டு வராங்களாம். ஸோ அவர்கிட்ட சொல்லி வீட்டுக்கு போகும்போது நான் உனக்கு சில விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை காம் டவுன் பண்ணியிருக்கிறாங்க, ரவீனாவை. ஸோ அடுத்த ஃப்ரைடே அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க, ரவீனாவும் வீட்டுக்கு போகிறாங்க. ரிட்டன் வரும்போது அந்த பொண்ணு ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்துருக்குதுங்க ரவீனா கிட்ட. எங்கள் அப்பா வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை தலைக்கு அடியில் வச்சுட்டு படுக்க சொன்னார், அதாவது தலைவணிக்கு அடியில் வச்சுட்டு படுக்க சொன்னார். எனக்கு இந்த ருத்ராட்ச மாலையை கொடுத்தாரு, இந்த திருநீர்லாம் கொடுத்து விட்டுருக்கிறாரு. இந்த சாம்பிராணியை வந்து நம்ம வீட்டில் வந்து போட சொன்னார். காலையில் எந்திரிச்ச உடனேயுமே சாமியை கும்பிட்டுட்டு சாம்பிராணி போகலாம் போட்டு விட சொன்னார்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ரவீனா என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, உங்கள் அப்பா சாமி வந்து அருள் வந்து எதனா சொன்னாரா, இந்த வீட்டில் எதனா இருக்குது பேய் இருக்குன்னு சொன்னாரான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எங்கள் அப்பா வந்து சாமிலாம் ஆடலை, நான் போய் அவர்கிட்ட நடந்தது சொன்னேன், இந்த மாதிரிலாம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நடந்துகிட்டு இருக்குது, பயமாக இருக்குன்னு சொன்னப்போ அவர் சாமிலாம் வரல, சாமிக்கிட்ட வச்சு இந்த பொருட்கள்லாம் கொடுத்து விட்டாருங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு சண்டே, அடுத்த நாள் காலையில் இவங்களுக்கு காலேஜ் 6 மணிக்கெலாம் எந்திரிக்கணும், அதாவது 5:30க்கெலாம் எந்திரிச்சு ஸ்டடி ஹவர்ஸ்க்கு போகணும். இப்போது நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்த ரவீனாவுக்கு நைட்டு ஒரு 12:30 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே ஒரு கெட்ட கனவு வருதுங்க. என்னென்னா, அவங்க ரூமில் அவங்க படுத்திருக்கும்போது அவங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு கருப்பு உருவம் நின்றுட்டு இருந்திருக்குது. இந்த உருவம் ரவீனாவையும் அந்த எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு வந்துச்சு இல்லையா, அந்த பொண்ணையும் ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு இருக்குதாங்க. இது ஒரு ஆணா பெண்ணான்லாம் தெரிலையாம், ஒரு மாதிரி கருப்பு புகை மாதிரியான ஒரு உருவம் தான் நின்றுக்கிட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்தில் இந்த பொண்ணோட பாதத்து வழியா இந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே புகுந்து தலகாணிக்கு அடியில் வச்சுருந்த அந்த பொண்ணோட அப்பா கொடுத்தாங்க இல்லையா எலுமிச்சம்பழம், அதை எடுத்து எரிஞ்சிருக்குதுங்க. அது எரிஞ்ச சத்தத்தில் இந்த பக்கத்தில் இருக்கிற பொண்ணு எந்திரிச்சிருக்குது. எந்திரிச்சு பார்த்து பயந்துருக்குது. ஏன்னா ரவீனா வந்து ஒரு மாதிரி முடியெல்லாம் விரிச்சு போட்டு பேய் மாதிரி இருக்கிறாங்களாம் பார்க்குறதுக்கே. என்னடியாச்சு, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது இவங்க கொஞ்சம் சுயநினைவுக்கே வரலையாம். அந்த பொண்ணோட அப்பா கொடுத்து விட்ட அந்த ருத்ராட்ச மாலையை கலட்டி, அதாவது அந்த பொண்ணு போட்டிருந்தாங்க இல்லையா, அதை கலட்டி இவங்களுக்கு மாட்டி விட்டதுக்கப்புறமா, ரவீனாவுக்கு கழுத்தில் மாட்டி விட்டதுக்கப்புறமா தான் ரவீனா நார்மல் ஸ்டேஜுக்கே வந்தாங்களாங்க. இப்போது என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ரவீனா நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என் கனவுல இந்த மாதிரி வந்துச்சு, அது கனவு இல்லை லூஸு, உண்மையாகவே பண்ணிக்கிட்டு இருக்க நீ. ரவீனாவுக்கு ஒன்றுமே புரியலையாங்க, என்ன பண்ணுறது, இங்கே இருக்கலாமா வேணாமா, பேசாமல் வெளியே போயிடலாமாங்கிற அளவுக்கு பயம் வந்துருக்குது. இவங்க ரூமில் இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கிற இதே நேரத்தில் மற்ற ரூம்லையும் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துருக்கிறாங்க.
ஸோ அன்னைக்கு நைட்டு வெளியவும் போக முடியாதுங்கிற காரணத்தினால ஆல்ரெடி இவங்களோட பேர்லாம் வார்டன் கிட்ட கெட்டு போச்சு. இப்போ போய் பேய் இருக்குது பிசாசு இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக இவங்களுக்கு தான் திட்டு விழுகுங்கிற பட்சத்தில் ஹால்லையே எல்லாரோட பெட்டையும் எடுத்துகிட்டு வந்து போட்டு படுத்துருக்குறாங்க. 10 பொண்ணுங்களுமே ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போது ஹாலில் படுத்துட்டு இருக்கும்போது ரவீனாக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு படுத்துருந்துருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டு தான். மாஸ்டர் பெட்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் படுத்துருக்கிறாங்களாங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு பெரிய விண்டோ இருக்குமா. இந்த விண்டோ வழியாக பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸோட லைட்டு வெளிச்சம் இங்கே அடிக்குமா. ஒரு மாதிரி ஃபோக்கஸ் லைட் மாதிரி அடிக்குமாங்க. இந்த வெளிச்சத்தில் இப்போ நான் கதவுக்கு வெளியே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், கதவுக்குள்ளே வெளிச்சம் அடிச்சிச்சுன்னா நம்ம கீழே அந்த ஹோலில் தெரியும். நமக்கு கதவு வந்து பெரிய ஹோல் இருக்கும் இல்லையா கீழே, அந்த ஹோலில் ஆப்போசிட்டில் அடிக்கிற லைட் வந்து நமக்கு தெரியும். அதில் யாராச்சும் ஒருத்தவங்க நின்னாங்கன்னா தெரியும் இல்லையா. அதே மாதிரி தான் இப்போது ரவீனாவோட ஃப்ரெண்ட் தற்செயலாக அந்த ரூம் பக்கம் திரும்பும்போது ஒரு ஷேடோவை பார்த்துருக்குறாங்க. அந்த ரூம்குள்ளே யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க. அந்த ஷேடோ அந்த லைட்டு வெளிச்சத்தில் கீழே தெரியுதாங்க அந்த ஹோல் வழியாக. இதை பார்த்துட்டு பயந்து போன பொண்ணு ரொம்ப நேரமாக அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அங்கேயே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ரவீனா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஃப்ரெண்டை கவனிக்கிறாங்க. தூங்கலை அடி என்னடி அங்கே பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க காதில் சொல்கிறாங்க, அங்கே பாரு, சடனாக அப்படியே திரும்பி பார்க்காத, பொறுமையாக பாரு, அங்கே யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க, அவங்களோட ஷேடோ எனக்கு நல்லாவே தெரியுது. இவங்களும் திரும்பி பார்த்துருக்குறாங்க. அங்கனுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்களாங்க. அது இவங்களோட கனவுல பார்த்த அந்த கருப்பு புகையோட உருவம் மாதிரியே இருக்குதான். ஷேடோனாலே காமனாக தான் இருக்கும். மேபி அவங்க அதை எக்ஸாக்ரேட் பண்ணிக்கிறாங்களா என்னன்னு தெரில. பட் ஒரு உருவத்தை பார்த்துருக்குறாங்க. பார்த்த உடனேயுமே எல்லாத்தையும் சொல்லலாண்டின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு பயந்துருக்குறாங்க. எப்படி எல்லாத்தையும் சொல்லுவேன், எதனா பண்ணிட போகுது, பொறுமையாக ஒவ்வொருத்தர் காதுலையா சொல்லுவோன்னு சொல்லி படுத்துக்கிட்டே ஒவ்வொருத்தர் காதுலையா சொல்லியிருக்கிறாங்க அங்கே நடந்த விஷயத்த. எல்லாருக்குமே தெரியுமா அந்த மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே ஏதோ ஒரு ஆத்மா இருக்குது, அதோட ஷேடோவை எல்லாருமே பார்த்துடுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலையாங்க. இப்போ கூட எனக்கு கதை அனுப்பும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே யாருக்குமே வீட்டை விட்டு வெளியாகணும்னு என் மூளை வேலை செய்யலன்னு இப்போ யோசிச்சு பார்த்தா எனக்கு தெரியல. அந்த சமயத்தில் நாங்கள் 7 பேருமே வீட்டு விட்டு வெளியாகாமல் அதையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னால் இப்போ கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலனா அங்கே ஒரு ஆத்மா இருக்குன்னு தெரிஞ்சும் நாங்கள் ஏன் அந்த ஹால்லே படுத்து அழுதுகிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்திருக்கிறாங்க. 10 பொண்ணுங்களுமே அழுதுகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்களோட மாஸ்டர் பெட்ரூமை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு சத்தமும் கேட்குது. திரும்பி பார்த்தா மாஸ்டர் பெட்ரூம் தானாக ஓப்பனும் ஆகிருக்குதுங்க. இப்போ அங்கே இருந்த பொண்ணுங்க எல்லாருமே கந்தசஷ்டி கவசம் பாடுறது, அவங்கவுங்க சாமியை நினச்சிட்டு கும்பிட்றது, ஒரு அக்கா பகவத்கீதை வச்சுருப்பாங்களாம் அவங்களோட ரூமில். சொன்ன கதைகளை நான் கூட நம்பல. ஆனால் அன்றைக்கி அந்த 7 பேருமே அந்த அந்த உள்ளுக்கு இந்த ரூமுக்குள்ளே நடக்கிறத பார்த்துட்டு உண்மையாகவே நாங்கள் அப்படியே பயந்து செதறிட்டோம். என்னடா பேச்சு, என் வாயிலேருந்து கந்தசஷ்டி கவசம், நான் ரொம்ப பாபாவை தான் கும்பிடுவேன். பகவத்கீதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த வாசகத்தெல்லாம் சாமி மந்திரத்தை சொல்ல அந்த அக்காவும் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்ல அந்த நடமாட்டம் வேகமாக ஆக ஆரம்பிச்சு. இப்போ இவங்க எல்லாருமே இந்த விஷயத்த பண்ண அந்த மாஸ்டர் பெட்ரூம்ல இருக்கிற கட்டில் 2 கட்டில் இருக்குமாங்க. ஒரு கிங் சைஸ் காட் இருக்குமா, பக்கத்துலேயே ஒரு குயின் சைஸ் காட் இருக்குமா. அதுதான் பெரிய மாஸ்டர் பெட்ரூமா. அந்த ரூம்ல இருக்கிற அந்த 2 காட்டுமே ஆட ஆரம்பிக்குதாங்க. ஒரு மாதிரி ஷேக் ஆக ஆரம்பிக்குதா. இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. 10 பொண்ணுங்களுக்குமே ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கப்போ அந்த அக்கா சொல்லியிருக்கிறாங்க, அந்த பகவத்கீதை வாசிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த அக்கா சொல்லியிருக்கிறாங்க, மணி 2 ஆகுது, என்ன எதெல்லாம் பார்க்க வேணாம், கீழே தெரிச்சு ஓடிடலாம், யாருமே திரும்பி பார்க்காதீங்க, 5 பேர் லிஃப்ட்லேயும் 5 பேர் படிக்கட்டுலேயும் ஓடி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் எல்லாரும் தெரிச்சிருக்கிறாங்க. இந்த டைம் பார்த்து லிஃப்ட்டும் ஒர்க் ஆகலையாம். ஸோ 10 பேருமே ஸ்டெப்ஸில் தான் இறங்கி ஓடி இருக்கிறாங்க. அந்த மெயின் டோரையும் லாக் பண்ணவே இல்லை, கேட்டையும் ஓப்பன்லேயே போட்டுட்டு அவங்க பாட்டு கீழே இறங்கி ஓடுறாங்க. நைட்டு 2 மணியாங்க. மிட் நைட் 2 மணிக்கு வெளியே ஓடி போய் ஒரு பாய் கடையில் உட்காந்துருக்குறாங்க. 8 மணி வரைக்கும், காலையில் 8 மணி வரைக்கும் அந்த பாய் கடையில் தான் உட்காந்துட்டு இருந்திருக்கிறாங்க. 8 மணிக்கு மேலே தான் ஹாஸ்டலுக்கு ரிட்டன் வந்திருக்கிறாங்க. ரிட்டன் வந்து பார்த்தா இவங்களோட ரூம் எல்லாமே யாரோ ஒருத்தவங்க கிழிச்சு போட்டிருக்கிறாங்களாங்க. பெட்டெல்லாம் வந்து யாரோ ஒருத்தவங்க கத்தியை வச்சு கிழிச்சு அதை 2ஆக பிச்சு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குதான். ஆனால் கத்தியால் கிழிக்கலை, நகத்தை வச்சு பறந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பார்த்துருக்குறாங்க. அது போக இவங்களோட வீடே அலங்கோலமாக இருந்திருக்குதுங்க. பாத்திரத்தெல்லாம் கீழே தள்ளி விட்டு உடச்சி, அந்த பெஞ்சு ஒன்று சொன்னாங்க இல்லையா, ஹாலில் ஒரு பெரிய பெஞ்ச் இருக்குன்னு, அதெல்லாம் யாரோ ஒருத்தவங்க கவுத்தி போட்டிருக்கிறாங்களாம். இந்த 8 பொண்ணுங்களும் சேர்ந்தாலுமே அதை தூக்குறது கொஞ்சம் கஷ்டமாங்க, அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குமா. அதை யாரோ ஒருத்தவங்க திருப்பி போட்டு வச்சுருக்குறாங்களாம். அப்போ யாரோட வேலையாக இருக்கும்? இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறமாவும் அதே ஹாஸ்டலில் அதே ரூமில் தாங்க இருந்திருக்கிறாங்க இந்த 10 பொண்ணுங்களுமே. ஏங்கிறது அவங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியலையா. பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒரு இடத்துல நடக்குதுன்னா நம்ம தெரிச்சு ஓடிடுவோமா இல்லையா. ஆனால் இவங்களுக்கு அந்த ஃபீலே வரலையாங்க. இந்த ரூம்லேயே இருக்கணும் போல தான் இருந்திருக்குது.
ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 2 பொண்ணுங்க மட்டும் போய் சொல்லியிருக்கிறாங்க வார்டன் கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னதுக்கப்புறமா. அவங்க நம்புறாங்களோ நம்மளையோ இவங்க பயந்ததை வச்சே, இவங்க கண்ணை பார்த்தே அவங்களுக்கும் ஏதோ தோணி இருக்குது, இல்லை அவங்களுக்கு மேபி எதனா தெரிஞ்சிருக்குமோ என்னவோ, இவங்களுக்கு ரூமை சேஞ்ச் பண்ணி விட்டாங்களாங்க. வார்டன் கிட்ட போய் சொன்ன அந்த 2 பொண்ணுங்களை தவிர்த்து ரவீனா உட்பட 8 பொண்ணுங்களுக்கு ஏன்டா இந்த வீட்டை விட்டு போகிறோன்னு இருந்துச்சாங்க. இந்த வீடு தானே நம்ம முதல்ல வந்த ஒரு ஹாஸ்டலு, நம்ம ஏன் இதுலேருந்து போகணும், அங்கே நல்லா தானே இருக்குது, அந்த பேயுமே நம்மளை வந்து ரொம்பலாம் டிஸ்டர்ப் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி தாட்லாம் வருமாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே போய் நம்ம இருந்துடலாம், அங்கேயே நம்ம இருந்துடலாம்னு சொல்லிட்டு வார்டன்ட்டெல்லாம் போய் பேசி திட்டு வாங்கியிருக்காங்களாம். ஏண்டி போயிட்டு நீங்கள் இப்போ வார்டன்கிட்ட இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, உங்களால் தான் நம்ம வந்துட்டோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க கூடயும் சண்டை போட்டுருக்குறாங்க. அந்த ரூமில் இந்த 10 கேர்ள்ஸ் தான் மறுபடியும் இன்னொரு ரூமில் இருக்கிறாங்க. சண்டை போடும்போது அந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்லியிருக்குதுங்க. கம்ப்ளைண்ட் பண்ண 2 பொண்ணுங்களுமே அக்கா தங்கச்சிங்க. அதில் தங்கச்சி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, ஒரு நாள் பாத்ரூம் போயிட்டு, அதாவது இந்த சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் பாத்ரூம் போயிட்டு நான் வெளியே வரும்போது ஃபிக்ஸ் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஆமாம், ஃபிக்ஸ் வந்துச்சு. டைமில் எல்லாருமே எந்திரிச்சு உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். அன்றைக்கி என்ன நடந்திருக்குதுன்னா, நைட்டு ஒரு 12:30 மணி இருக்குமாங்க. அந்த பொண்ணுக்கு ரெஸ்ட் ரூம் வந்திருக்கு, எந்திரிச்சு போயிருக்கிறாங்க. போன பொண்ணு திடீர்னு ஏதோ ஒரு உருவத்தை பார்த்துருக்குறாங்க. இந்த உருவம் பார்க்குறதுக்கு அந்த பொண்ணு மாதிரியே இருந்திருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ணாடியை தான் பார்க்குறோமோன்னு சொல்லிட்டு கண்ணை கசக்கிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது, ஒரு கருப்பு புகை மாதிரியான உருவம். லைக் ரவீனா பார்த்தாங்க இல்லையா, அதே மாதிரியான ஒரு உருவத்தை தான் அந்த பொண்ணும் பார்த்துருக்குறாங்க. ஆனால் தோல்லாம் எரிஞ்சு போய் ஒரு பையனோட உருவமாங்க. ஒரு பையன் நிற்கிறது, ஒரு பையன். இத்தனை நாளாக அங்கே பையனா பொண்ணாங்கிறது தெரியாமல் இருந்துச்சு இல்லையா, இந்த பொண்ணு தான் சொல்கிறாங்க. அது ஒரு பையன், எரிஞ்சு போன ஒரு உருவம். என்னையை பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டே இருந்தான். எனக்கு என்ன அறியாமலே அழுக வந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் கை கால்லாம் இழுத்துக்கிட்டு ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொண்ணுக்கு ஃபிக்ஸே கிடையாதான். திடீர்னு அந்த உருவத்தை பார்த்து வலிப்பு மாதிரி வந்திருக்குது. இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஃபிக்ஸ் வந்ததும் கீழே விழுகும்போது அந்த ரெஸ்ட் ரூமில் இருக்கிற பக்கெட் மேலே விழுந்ததுக்கப்புறம் சவுண்டில் ரூமில் இருக்கிற பொண்ணுங்களாம் எந்திரிச்சு என்னமோ ஏதோன்னு சொல்லி பார்க்க போய் அந்த பொண்ணு அன்றைக்கி உயிர் தப்பிச்சாங்க. இல்லைனா அந்த பொண்ணு அன்றைக்கே என்ன வேணாலும் நடந்திருக்குமா அந்த பொண்ணுக்கு. ஸோ அந்த வீட்டை விட்டு நம்ம வந்ததே நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. அங்கே இருந்திருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாரோட உயிருக்குமே ஆபத்து வந்திருக்கும். அதை சொல்கிறதுக்கு தான் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுவேன், ஆனால் என்னால் முடியவே முடியாது. நல்லா யோசித்து பாருங்கள். அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா தான் இந்த பொண்ணு வந்து அவங்கள தனிமைப்படுத்திக்கிட்டாங்களாம். அந்த ஃபிக்ஸ் வந்து கீழே விழுந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணு தனிமைப்படுத்திக்கிட்டாங்களாம். யாருக்கிட்டையுமே அவ்வளோவா பேசுகிறது கிடையாதான். அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்றது தான் அவங்க அக்கா கிட்ட மட்டும் சொல்லுவாங்களாம் எது நடந்தாலும். அதுவுமே கம்மி தானா பேசுகிறது. இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறமா தான் ரவீனாவும் சரி, அவங்களோட மற்ற கேர்ள்ஸும் சரி, ஆமாம் அவள் சொல்கிறது கரெக்டு தான், நம்ம அந்த வீட்டில் இருந்தோன்னா உயிர் போகிற அளவுக்கு எதனா நடந்திருக்கும், நமக்கு ஏன் இன்னுமே அந்த தாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, இதுவுமே அந்த அமானுஷத்தோட வேலையாக தான் இருக்குமோன்னு சொல்லி இவங்களே மனசை தேர்த்திக்கிட்டாங்களாங்க. அதுக்கப்புறமா அந்த ரூமை பற்றின தாட் இவங்க யாருக்குமே வரலையா. அதுக்கப்புறமா அவங்களோட ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சிருது. எல்லாருமே வேறு வேறு திசையில் அவங்கவுங்க வாழ்க்கையை நோக்கி போக ஆரம்பிச்சிடுறாங்க. ரவீனாக்கு இப்போது நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் ஒரு குழந்தை இருக்குது. அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. எந்த ஒரு அமானுஷ்யமும் எதுவுமே அவங்க இது நாள் வரைக்கும் பார்த்ததில்லை. வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹெட்செட்டில் வந்து நம்மளோட ஷோ தான் பார்த்துட்டு இருப்பாங்களாம், அதாவது கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். டெவில்ஸ் கிச்சனோட ஒரு வெறித்தனமான ஃபேன் அவங்க மலேசியாவிலேருந்து. கண்டிப்பாக மலேசியாவுக்கு நீங்கள் ஒரு நாள் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த பொண்ணோட உண்மையான பேர் ரவீனா கிடையாதுங்க. அது நான் வச்ச புனைப்பெயர் தான். ரவீனாங்கிறது நான் வச்ச புனைப்பெயர் தான். ஏன்னா அவங்க சொந்த பேரையே சொல்ல சொன்னாங்க, ஓன் நேமே யூஸ் பண்ணிக்கோங்கன்னாங்க. பட் வேணாம், அது எதனா ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நமக்கு கஷ்டப்பட்டு எடுக்கிற வீடியோ, அதனால் டெலீட் ஆக வேணாமேன்னு நினச்சேன். அதனால் அவங்களோட ஒரிஜினல் நேமை நான் மென்ஷன் பண்ணலைங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலும் இதே மாதிரி எதனா அமானுஷ்யம் நடந்துருந்துச்சுன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே 2 இன்ஸ்டாகிராம் ஐடியுமே ஃபாலோ கொடுத்துக்கோங்க. அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஆனால் என்ன எங்கே போகிறீங்க, 2வது ஸ்டோரி எங்கன்னு தானே கேட்குறீங்க? வரேன் 2வது ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் லைக் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு அவேர்னஸாக தான், அதாவது எனக்கு நானே ஒரு அவேர்னஸாக நான் சொல்லிக்கிறது தான். ஸோ தயவு செஞ்சு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுட்டு பாருங்கள். வாங்க செகண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். 2வதாக நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு அனுப்புனவரோட பேர் கிருஷ்ணன் குட்டிங்க. இவர் கேரளாவிலேருந்து தான் எனக்கு இன்ஸ்டாகிராமில் அவருக்கு நடந்த ஒரு அமானுஷத்தை ஷேர் பண்ணியிருந்தார். கிருஷ்ணன் குட்டியோட பிறந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா கொச்சின் தானாங்க. திருவனந்தபுரத்தில் இருக்கிற காலேஜில் ஒரு ஹாஸ்டலில் தங்கி தான் அவர் படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. காலேஜில் சேர்ந்தது 2015ங்க. சின்ன வயசுலேருந்தே இவர் பெரிய தளபதி ஃபேனாக
அது மட்டும் இல்லாமல் நண்பன் படம் பார்த்ததுக்கப்புறமா தான் ஹாஸ்டலில் தங்கி படிக்கணுங்கிற அந்த ஒரு கான்செப்டுக்குள்ளேயே வந்திருக்கிறாரு. வீட்டில் எவ்வளவோ அடம்பிடிச்சு அவங்க அப்பா வந்து விடுற மாதிரி இல்லை. கொச்சின்லேயே நல்ல நல்ல காலேஜஸ்லாம் இருக்குது, இங்கேயே படிக்க வேண்டியதுனடா, வீட்டிலேருந்து உனக்கு நான் பைக் கூட வாங்கி தரேன், நீ வீட்டிலேருந்து போயிட்டு ரிட்டன் வர மாதிரி போயிட்டு வா, டே ஸ்காலராக போயிட்டு வான்னு சொன்னால் அவர் ஒத்துக்கவே இல்லையாங்க. அடம்பிடிச்சு நான் இங்கே தான் போவேன், திருவனந்தபுரத்தில் இருக்கிற இந்த காலேஜுக்கு தான் நான் போவேன், நான் ஹாஸ்டலில் தங்கி தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துடுறாருங்க. அதுக்கேற்ற மாதிரியே அவருக்கு அந்த காலேஜில் சீட்டும் கிடச்சிருது, அந்த ஹாஸ்டல்லையும் ஜாயின் பண்ணிடுறாரு. ஹாஸ்டலுங்கிறது கிருஷ்ணன் குட்டிக்கு ரொம்பவே புதுமையான ஒரு விஷயந்தான். படங்களில் பார்த்ததை மட்டும் வச்சு இப்படி தான் ஹாஸ்டல் இருக்குன்னு சொல்லிட்டு தப்பாக கணக்கு போட்டு தான் போயிருக்கிறார். ஆனால் அங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, ரேகிங் இருக்குது, நட்பு துரோகம் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே கிருஷ்ணன் குட்டிக்கு புதுசு. போய் ஒரு மாதம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறாருங்க. அவருக்கு யார் கூடயுமே செட் ஆகலை. இவங்க காலேஜ் ஹாஸ்டலில் ஒரு ரூமுக்கு 4 பேர் தங்கணுமாங்க. 4 காட் இருக்குமா, இரும்பு காட் இருக்குமா, அட்டாச் பாத்ரூமோட தான். இந்த லாஸ்ட்டில் போய் பாத்ரூம் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது, காமன் டாய்லெட்டே கிடையாது. ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குமாங்க. பொதுவாகவே ஒரு காலேஜ் ஹாஸ்டல்னு போனோன்னா அது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், தன்னோட ரூம்மேட் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க, வெளியே தான் எதனா எனிமி இருப்பாங்க. அதாவது நமக்கு ஆகாத போகாதவங்க பக்கத்து ரூமில் இருப்பாங்க, இல்லை அந்த ஹாஸ்டலில் எங்கேயாச்சும் ஒரு மூலையில் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவரோட கதையில் அப்படியே தலைகீழ இருக்குதுங்க. என்னென்னா இவரோட ரூமில் இருக்கிற 3 பேரும் இவருக்கு அகெயின்ஸ்ட் தான், ஆகவே ஆகாதான். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குதாங்க. போன நாளே ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிருக்குது. அவங்கள இவர் வந்து வார்டன்கிட்ட போட்டு கொடுத்துருக்கிறாரு, உண்மையை சொல்லியிருக்கிறாரு. அதுலேருந்து அவங்களுக்கு இவர் மேலே ஒரு ஈகோ, இவர் எதனா ஒன்று பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வெஞ்சின் இருக்குது. இவருக்கு பக்கத்தில், அதாவது இவங்களோட ஹாஸ்டலோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு பெரிய ஹாஸ்டலாங்க. இந்த ஹாஸ்டலில் பசங்களுக்கு மட்டும் 250 ரூம் இருக்குமாங்க. 250 ரூம்லையும் 4 பசங்கன்னா கணக்கு பண்ணிக்கோங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. இது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி டைப்பான ஒரு காலேஜ் தான் இவர் படிச்சுட்டு இருக்குது. இப்போது இந்த பக்கம் ஒரு 6 ரூம் இருக்குமாங்க. அப்படியே இந்த பக்கம் இதில் ஒரு 6 ரூம் இருக்கும், இந்த பக்கம் ஒரு 6 ரூமு, ஆப்போசிட்டில் 6 ரூம். இதுக்கு இடையில ஸ்டெப்ஸ்லாம் போகுமா, ஒன்று ரைட் கார்னரில் இருக்குமா இல்லை லெஃப்ட் கார்னரில் இருக்குமா. இவங்க தங்கியிருக்கிறது 3rd ஃப்ளோருங்க. இந்த 3rd ஃப்ளோருக்கு மேலே தான் மொட்டை மாடி. இப்போது ஃபஸ்ட் இயர் எல்லாருமே மேலே தான் தங்குவாங்களாம். நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்ததில் ஃபஸ்ட் இயர்னா ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் இயர்னா செகண்ட் ஃப்ளோர், அந்த மாதிரி கிடையாதுங்க. இது அப்படியே உல்ட்டாவா ரிவர்ஸில் வருது. ஃபஸ்ட் இயர்னா 3rd பில்டிங். இப்போ என்னோட சைடில் தான் கிருஷ்ணன் குட்டியோட ரூம் இருக்குது, அவர் தங்கியிருக்கிற ரூம் இருக்குது. அதுக்கு ரைட் சைடில் இந்த கார்னரில் இப்படி இருக்கும் இல்லையா, அதில் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் தங்கியிருக்கிற ரூம் இருக்குது. எவ்வளவோ தடவை கேட்டிருக்கிறாரு வார்டன்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நான் அந்த ரூமுக்கு போயிடுறேன் சார், எனக்கு இங்கே செட் ஆகலை, ஏன்னா அந்த பசங்க வந்து என் மேலே கொஞ்சம் வெஞ்சினில் இருக்கிறானுங்க, ஆரம்பத்துலேயே நான் வந்து உங்ககிட்ட போட்டு கொடுத்தேன் இல்லையா, அப்படிலாம் கிடையாதுப்பா, போக செட் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிருக்கிறார். ஒரு கடத்துக்கு மேலே டென்ஷனே ஆகிருக்கிறார். ஏன்னா இவர் அத்தனை தடவை கேட்டிருக்கிறார் அவர்கிட்ட, இவங்க கொடுக்குற தொல்லை தாங்க முடியாமல். துணி துவைக்கிறதுக்காக ஊற வச்சுருப்பாராங்க கிருஷ்ணன் குட்டி, அதில் எதனா இங்கை ஊற்றி விட்டுருவானுங்களாம், சட்டையை கிழிச்சிருவானுங்களாம், அந்த போர்வையெல்லாம் ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணி போட்டுருவானுங்களாம், ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறானுங்க. ரூம்குள்ளே இருக்கிறவனுங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தானுங்கன்னா அந்த வாழ்க்கை நமக்கு நரக வாழ்க்கையாக இருக்கும். அந்த ஒரு நரக வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்துடணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கிறாரு கிருஷ்ணன் குட்டி. ஆனால் அவரால் முடியலை. ஆப்போசிட் கேங்கு, அதாவது இவரோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, கிருஷ்ணன் குட்டியோட ஃப்ரெண்டு, அவங்க கேங்கில் இவங்களோட பையன் ஒருத்தன் இருக்கிறான். அதாவது இந்த ரூமில் ஒரு 3 பேர் இருக்கிறானுங்க இல்லையா கிருஷ்ணன் குட்டியோட ரூமில், இவனுங்களோட ஃப்ரெண்டு அங்கே இருக்கிறான். இதைத்தான் கிருஷ்ணன் குட்டி கேட்டிருக்காரு வார்டன்கிட்ட, நான் அங்கே போயிடுறேன், அவனத்துக்கு இங்கே போட்டுருங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்கும், நான் காரணமாக தான் போட்டிருக்கேன், இல்லைனா தேவையில்லாமல் உங்களுக்குள்ளே கேங் வர மாதிரி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். இதுவே ஒவ்வொருத்தரோட கேங்லேருந்து ஒவ்வொருத்தன் அந்த ரூமில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோ, மாறி மாறி இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்டா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்திருக்கிறார். வார்டன் சொன்னது என்னவோ கரெக்டான விஷயம் தாங்க. ஆனால் இந்த பசங்களுக்குள்ள ஈகோங்கிறது நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே தான் போயிட்டு இருந்திருக்குது. ஒரு நாள் நைட்டு மெஸ்ஸுக்கு போய் சாப்பிட்டுட்டு ரிட்டன் அவரோட ரூமுக்கு கிருஷ்ணன் குட்டி வராருங்க. அவங்களோட ரூம் வாசலில் பிளட்டு சொட்டி இருக்குது, பிளட்டாக இருக்குது, ரத்தக்கரையாக இருக்குது. என்னடா அது, நம்மளோட ரூம் வாசலில் எப்படி ரத்தக்கரை வரும், ரூம் வேறு பூட்டி இருக்குது. ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகுதான். இங்கே லாக்கு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக கீ கொடுத்துருவாங்களாங்க இவங்களோட ஹாஸ்டலில். அந்த கீ வந்து இவர்கிட்ட தான் இருக்குது. அதாவது மொத்தம் 2 காப்பி இருக்கும், அது ஒரு காப்பி அந்த பசங்க வச்சுருக்கிறாங்க, இன்னொரு காப்பி இவர் வச்சுருக்கிறாரு. இப்போது அந்த கீயை போடுறதுக்கு முன்னாடியே இந்த டோர் ஓப்பன் ஆனோடனே இவருக்கு ஒரு பயம். ரத்தக்கரையாக வேறு இருக்குது. டோரை ஓப்பன் பண்ணால் அந்த ரத்தக்கரை அப்படியே தொடர்ந்து போதாங்க. எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு அதை கண்டினியூவாக பின்னாடியே போய் பார்த்தா இவரோட பெட்டில், கிருஷ்ணன் குட்டியோட பெட்டில் பிளட்டு வந்து கொத்தாக கிடக்குதாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இன்னும் அந்த 3 பசங்களும் வரல, கேன்டீனில் தான் இருக்கிறாங்க, அதாவது மெஸ்ஸில் தான் இருக்கிறாங்க. பொதுவாகவே கிருஷ்ணன் குட்டிக்கு இந்த பேயினா பயமே கிடையாதாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அது இறந்து போன ஒரு சோல், ஒரு ஆத்மா.
அவங்கள நம்ம மறுபடியும் பயந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம போகிறது தப்பான விஷயம். அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதாவது இறந்து போன சோலுக்கெலாம் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு பெர்சன் தான் கிருஷ்ணன் குட்டி. ரொம்ப நல்ல பையன். இவர் இப்போது பயப்பட ஆரம்பிக்கிறாரு. முகமெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நமக்கு நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு முகம்லாம் வேர்த்து போய் ஒரு மாதிரி நெஞ்செலாம் படப்படன்னு அடிக்க தான் ஆரம்பிக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இவருக்கும் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகி இந்த பிளட்டு வந்து மறுபடியும் கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருக்குது. எங்கன்னா இவரோட பெட்டில் இருந்து இவங்க ரூம்குள்ளே இருக்கிற ரெஸ்ட் ரூம்குள்ளே, அந்த ரெஸ்ட் ரூமை நோக்கி மெதுவாக போய்கிட்டே இருக்கிறாரு. ரெஸ்ட் ரூம்குள்ளே பிளட்டு போயிடுச்சு. அதாவது பிளட்டு வந்து கண்டினியூவும் இல்லை, டோர் லாக்கில் இருக்குது. இந்த டோரை ஓப்பன் பண்ணலாமா வேணாமா? ஒரு கட்டத்துக்கு மேலே ஓப்பனும் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் டொம்முன்னு ஒரு சத்தமாங்க. யாரோ ஒருத்தவங்க இந்த உள்ள பக்கெட் இருக்கு இல்லையா, அந்த பக்கெட்டை கீழே போட்டு உருட்டினா எப்படி இருக்கும், அதை கீழே போட்டு உடச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சத்தம். பயந்து போய் அலறி அடித்து கத்திக்கிட்டு அழுதுகிட்டே, அதாவது லிட்ரலி அவர் கண்ணில் கண்ணீர் வந்துருச்சாங்க. அழுதுகிட்டே அவர் பெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பெட்டில் போய் படுத்துருக்கிறாரு, அதாவது விழுந்துருக்கிறாரு பொத்துன்னு. இப்போ உள்ளேருந்து 2 பசங்க கை தட்டி சிரிச்சுக்கிட்டே ஏமாந்துட்டான்டா இப்பா செம பண்ணுறான்னு சொல்லிட்டு இவரை ரேகிங் பண்ணியிருக்கிறாங்க, இவரை ப்ராங்க் பண்ணியிருக்கிறாங்க. இது தெரியாமல் அவர் பயந்து போய் அழுதுட்டு வேற போய் விழுந்தாரா. ரொம்ப அசிங்கமாக போயிருக்குதுங்க கிருஷ்ணன் குட்டிக்கு. இது அவரால் ஏற்றுக்கவே முடியலை. அவர் லைஃப்லேயே இந்த மாதிரி யாருமே பண்ணது கிடையாதான். அவங்க அப்பா அம்மாவே ஓரளவுக்கு மேலே திட்ட மாட்டாங்களாம். ஏன்னா அந்த மாதிரி நடந்துப்பார் அவர். யாருக்கிட்டையும் திட்டு வாங்க பிடிக்காது, யாருக்கிட்டையும் பேச்சு வாங்க பிடிக்காத ஒரு மனிதர். ஆனால் அன்னைக்கு நைட்டு நடந்த அந்த சம்பவம் அவரை ரொம்பவே பாதிச்சிருக்குது. கோவத்தில் என்ன பண்ணுறாருனா, இவங்க 3 பேரையுமே திட்டிட்டு அசிங்கமாக திட்டிட்டு மொட்டை மாடியில் போய் உட்காந்துருக்கிறாருங்க. மொட்டை மாடியில் போய் உட்காந்த கிருஷ்ணன் குட்டி அடுத்து ஒரு 1/4 மணி நேரம் கழித்து கீழே இறங்கி வராரு. கீழே இறங்கி வரும்போது செம்ம டென்ஷனில் வராரு. பேசாமல் இன்றைக்கி இவனுங்களை வம்பிழுத்து சண்டையை எழுத்துற வேண்டியது தான். ஏன்னா ரொம்ப பண்ணிட்டானுங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறானுங்களா இன்னொரு ரூமில், அவனுங்க 3 பேரை கூப்பிட்டு வந்து இவனுங்களை அடிச்சிடலாம், எதனா இன்றைக்கி பஞ்சாயத்து இருக்குடான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் தான் கீழே வந்திருக்கிறார். ஆனால் கிருஷ்ணன் குட்டி அந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ண உடனேயுமே அவங்க ரூமில் பசங்க 3 பேரும் பயந்து போய் ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி இவரை வந்து ஒரு மாதிரி பயந்த மாதிரியே பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. கிருஷ்ணன் குட்டிக்கே ஒரு மாதிரி பயம் வந்திருக்குதுங்க. என்னடா அது, இப்போ தான் நம்மளை வந்து கலாய்ச்சானுங்க, ப்ராங்க் பண்ணானுங்க, நம்ம மேலே மொட்டை மாடியில் போய் உட்காந்து கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்டு கீழே வரோம். இவனுங்க என்னடானா இவனுங்க உட்காந்து ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு என்னையை பார்த்தோன்னே பயப்படுறானுங்களேன்னு சொல்லி ஒன்றுமே புரியலை. இப்போ கேட்குறாரு, என்னடா மறுபடியும் பயன்படுத்துறீங்களா, எதுக்கு என்னையை பார்க்குறீங்க, அப்புறம் அந்த ரெஸ்ட் ரூமை பார்க்குறீங்க. இவரை பார்க்குறாங்களாம், ரெஸ்ட் ரூமை பார்க்குறாங்களாம், இவரை பார்க்குறாங்களாம், ரெஸ்ட் ரூமை பார்க்குறாங்களாம் பயந்து. கிருஷ்ணன் குட்டி அவங்க ரூம்மேட்ஸ் கிட்ட கோபமாக தான் பேசுகிறாராங்க. இவர் பேசின பேச்சுக்கெல்லாம் இந்நேரத்துக்கு அவனுங்களுக்கு கோபம் வந்து இவரை வந்து ஒரு அறையாச்சும் அரைஞ்சிருக்கணுமா. ஆனால் அதை அவங்க செய்யலை. அதுவே கிருஷ்ணன் குட்டிக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்திருக்குதுங்க. என்னடா அது இவ்வளோ தூரம் திட்டுறேன் எதுவுமே சொல்ல மாட்டானுங்க, பயந்து போயிருக்கிறானுங்க. அதில் ஒரு பையன் அழுகவே ஆரம்பிச்சிட்டானான். கண்ணெலாம் ஒரு மாதிரி கலங்கி போயிட்டு அங்கே உள்ள அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறானா. என்னடா உள்ளன்னு சொல்லிட்டு இவரும் போய் அந்த ரெஸ்ட் ரூமை திறக்கிறக்காண்டி போகிறாராங்க. ஏன்னா 3 பேருமே பயந்து போய் அவங்கவுங்க காட்டில் தான் உட்காந்துருக்குறாங்க. அதுவும் இப்படி காலை வந்து கையை வச்சு கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு தான் உட்காந்துருக்குறானுங்க. என்னடான்னு சொல்லிட்டு இவர் மெதுவாக அந்த ரெஸ்ட் ரூம் கிட்ட போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுற கையை தான் வச்சாராங்க. அந்த அழுதுகிட்டே இருந்தான் இல்லையா, அந்த பையன் பதறி அடிச்சுட்டு ஓடுறானான் எந்திரிச்சு வெளியே. நான் இல்லைடா சாமின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடுறானான். இவருக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருக்குது அவன் கத்துல. ஏன்டா அப்படி ஓடுறான்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கேட்கும்போது இவங்க மறுபடியும் அங்கே தான் கையை காட்டுறாங்க, உள்ளே தான் கையை காட்டுறாங்க. அப்படி என்ன தான் உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே யாருமே இல்லை. ஏய் யாருமே இல்லைடா உள்ளே, எதுக்குடா பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க, மறுபடியும் ப்ராங்க் பண்ணுறீங்களா, உங்களுக்கு இதே வேலை இதாக போச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த 2 பசங்களும் மெதுவாக எந்திரிச்சு வந்து கிருஷ்ணன் குட்டியை தள்ளிட்டு உள்ளே எட்டி பார்த்துருக்குறாங்க. யாருமே இல்லை. இவரை தொட்டு பார்த்துருக்குறாங்க. என்ன தாண்டா நடந்துச்சு உண்மையை சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி அழுத்தி கேட்கும்போது தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்டை நடந்துச்சு இல்லையா, இவர் கத்திட்டு மேலே போனார் இல்லையா, மொட்டை மாடிக்கு போயிட்டார் இல்லையா கிருஷ்ணன் குட்டி, அவர் போன அடுத்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் இவர் டோரை லாக் பண்ணிவிட்டு போய் ஒரு நிமிஷம் கூட இருக்காதாங்க, மறுபடியும் கிருஷ்ணன் குட்டி ரூம்குள்ளே வந்திருக்கிறாரு. வந்து அவரோட காட்டில் உட்காந்துருக்கிறாரு. இவங்க 3 பேருமே மறுபடியும் கலாய்ச்சிருக்கிறாங்க. என்னடா பயந்துட்டியா, பெரிய வீராப்பா போனால் அதுக்குள்ளே வந்துட்ட, என்ன பயமாக இருக்கா மேலே போகிறதுக்குன்னு சொல்லிட்டு கலாய்க்கும் போது கிருஷ்ணன் குட்டி எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கலையாங்க. மறுபடியும் கலாய்ச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அவர் இப்போ சாட்டுக்கு படுத்து இருந்திருக்கிறாரு, அவர் காட்டில் படுத்து இருந்திருக்கிறாரு. சிரிக்கலை, முறைக்கலை, அழுகலை, ஒரு மாதிரி உருன்னே முகத்தை வச்சுக்கிட்டு இவங்க 3 பேரையும் வச்ச கண் எடுக்காமல் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பான அந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான், அழுதுகிட்டே வெளியே ஒன்றான் இல்லையா, அந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான்,
பட்டத்துலேயே ஒன்று வச்சுருக்கிறான். ஓங்கி அரைஞ்சிட்டு, ஏய் என்ன பார்த்துட்ருக்குற, பேசிகிட்டு இருக்கோம்ல, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டியா, ஓ இவர் நம்மளை கலாய்க்கிறாராமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு ஒரு வாக்குவாதம் போயிருக்குது. அதுக்குமே அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லையாங்க. ஒரு 10 நிமிஷமாகவே இது தொடர்ந்து இருக்குது. யாராக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே பயம் வரும் இல்லையா? அடித்தாலும் ரெஸ்பான்ஸ் கிடையாது, திட்டினாலும் ரெஸ்பான்ஸ் கிடையாது, சிரிக்க வைக்கவும் முடியல. ஒரு மாதிரி வந்ததுலேருந்தே பேரஞ்ச மாதிரி உட்காந்துருந்தானா ரூம்மேட் ஒருத்தன், அதுவும் அந்த அன்டைமில் ஒரு 10-10:30க்கு எப்படிங்க இருக்கும்? 3 பேருமே கிருஷ்ணன்குட்டியை அடிக்கிறதுக்காண்டி கையை ஓங்கினப்போ அவர் வேமா எந்திரிச்சு டாய்லெட்குள்ளே போயிருக்கிறாரு. பயந்துட்டு போல, ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்து பயந்துட்டு போல. நார்மலாக இப்போ ஒரு ரெஸ்ட் ரூம் போகணுன்னா எப்படி போவோம் அந்த மாதிரி நார்மலாக எந்திரிச்சு அவர் பாட்டுக்கு அசால்ட்டாக போயிருக்கிறார். அவர் போயிட்டு அந்த ரெஸ்ட் ரூம் டோரை மூடுறாரு. இந்த பக்கம் மெயின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு கிருஷ்ணன்குட்டி உள்ளே வராரு. இதை பார்த்த உடனேமே தான் இவங்க ரூம்மேட்டு 3 பேருக்கும் ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. எப்படிங்க இருக்கும்? நம்ம ரூமில் இருக்கிற 4 பேர் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹாஸ்டலில் இந்த வீடியோவை 4 பேர் இருக்கீங்க. 3 பேர் உங்கள் கூட தான் உட்காந்து பார்த்துட்ருக்குறான் ஸ்டோரியை. ஒருத்தன் மட்டும் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். அவ்வளோ நேரம் உங்கள் கூட உட்காந்து அந்த ஸ்டோரியை பார்த்துட்டு இருப்பான். திடீர்னு எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு அவன் உள்ளே போன அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவனே உள்ளே வந்தானா எப்படிங்க இருக்கும்? அப்படி தாங்க இருந்திருக்குது இவங்க ரூம்மேட்ஸு 3 பேருக்குமே. நடந்த இந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறமா கிருஷ்ணன்குட்டிக்குமே ஒரு மாதிரி படபடன்னு வந்துருக்குதுங்க. ஆத்மா மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தாலுமே, ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு பர்சனாக இருந்தாலுமே, இவங்க சொல்கிற விஷயத்த கேட்டால் யாருக்காக இருந்தாலும் ஒரு மாதிரி படப்படம் தான் வரும் இல்லையா? அவர் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணுறாரு. டே உண்மையை சொல்லுங்கள், மறுபடியும் ப்ராங்க் பண்ணல, நாங்கள் ஏன்டா பொய் சொல்லணும், அவன் ஏன்டா அழுதுட்டு வெளியே ஓடணும், உண்மையாகவே நடந்தது தான்டா, நீ தயவு செஞ்சு எங்கேயும் போகாத, இங்கேயே உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு முழுக்க யாருக்குமே தூக்கம் கிடையாதாங்க அவங்களோட ரூமில். கிருஷ்ணன்குட்டிக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இவனுங்க மறுபடியும் நம்மளை செய்கிறானுங்களோ, வேணும்னே வந்து நம்மளை பயப்பட வச்சு நம்ம நல்லா பயந்ததுக்கப்புறமா ப்ராங்க் பண்ணிட்டோம், இன்னும் பயந்துட்டாண்டான்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க, அதாவது இந்த காலேஜ் முழுக்க தண்டோரா போடுறதுக்காக தான் இப்படி பண்ணுறானுங்களோன்னு ஒரு டவுட்டும் இருக்குது. அதனாலேயே அதிகப்படியான ரெஸ்பான்ஸ் அவர் பண்ணலை. ஒரு பக்கம் பயமும் இருக்குது, அதனால் தூக்கமும் வரல. ஸோ அடுத்த நாள் கவனிக்கிறாரு, இவனுங்க யாருமே வந்து இவரை நோண்டவே இல்லையா. எப்பயுமே சீண்டுவானுங்களாம், எதனா ஒன்று நோண்டிக்கிட்டே தான் இருப்பானுங்களாம், வம்புழுத்துக்கிட்டே இருக்குது. இவரை எதனா கெட்ட வார்த்தை பேச வைக்கலன்னா அவனுங்களுக்கு தூக்கம் வராதான். ஆனால் அடுத்த 2 நாளைக்கு இந்த பசங்க 3 பேருமே அவரை நோண்டவே இல்லை, கிருஷ்ணன்குட்டியை. அதுலேயே கிருஷ்ணன்குட்டிக்கு பயம் அதிகமாகுது. அப்போ அவனுங்க சொன்னது உண்மைதானா, நம்மளை வந்து வேறு மாதிரி ஒரு உருவத்தில் பார்த்தனால தான் நம்மளை பார்த்து பயப்படுறானுங்களோன்ட்டு. ஓணம் வரதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி லீவ் விட்டுருவாங்களாம். நாளைக்கு அந்த லீவ் வந்து ஆரம்பிக்குது. நாளைக்கு ஈவினிங்காக எல்லாருமே ஹாஸ்டலை விட்டு கிளம்ப போகிறாங்க. முந்தின நாள் நைட்டு கிருஷ்ணன்குட்டியே சொல்கிறாரு இவங்க 3 பேர்கிட்டையும், டேய் எனக்கே பயமாக இருக்குது, பயந்து இந்த ரூமில் வாழ முடியாது, நம்ம இப்போ ஃபஸ்ட் இயர் வேறு, இன்னும் அடுத்த 2 வருஷத்துக்கு இதே ஹாஸ்டலில் தான் நம்ம இருக்கணும், என்ன தான் இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம், நான் ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு நான் எப்பயும் மேலே போய் உட்காந்தேன் இல்லையா, அதே இடத்துல போய் மொட்டை மாடியில் நான் உட்காந்துக்கிறேன், இன்னொருக்கா என்னை மாதிரியே எவனாச்சும் ஒருத்தன் வந்தானா என்கிட்ட ஃபோனில் சொல்லுங்கள், நான் வேகமாக ஓடி வந்துடுறேன்னு சொல்லி மேலே போய் உட்காந்துருக்கிறாருங்க. இவங்களும் ஃபோனில் கிருஷ்ணன்குட்டியை கனெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கதவை பார்த்த மாதிரிக்கவே கதவும் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனோடனே கத்துறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஆப்போசிட் ரூமில் இவங்களோட எனிமீஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது கிருஷ்ணன்குட்டியோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க 3 பேர் வந்து சண்டைக்கு வராங்க. ஏண்டா எங்கெல்லாம் பார்த்தா என்ன சொம்ப மாதிரி தெரியுதா, இது சாரி கேரளாவில் அவங்க வேறு லாங்குவேஜில் சொன்னாங்க, ஆனால் என்னோடய நரேஷனில் சொல்கிறனால நான் இவங்க சம்பவம்லாம் வரும். ஸோ கொஞ்சம் எங்கள் ஊர் ஸ்லாங்கும் வந்துடும், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் என்ன சொம்பிங்களாடான்னு சொல்லிட்டு உள்ளே கேட்டு வரும்போது, ஏய் இவனுங்க யாரா அவனுங்க, இவனுங்க சம்மந்தமே இல்லாமல் இப்போ வந்து உங்களுத்துட்டு இருக்கானுங்கன்னு சொல்லி நடக்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க கிருஷ்ணன்குட்டியோட ரூமில் இருக்கவங்க. அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்களாம். என்னடாதான்டா பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது கிருஷ்ணன்குட்டியும் கீழே வந்துடுறாரு. ஏன்னா ஃபோனில் தான் இருக்கிறாரு, இவங்க சண்டை போட போகிறாங்கிறது தெரிஞ்சு கீழே வந்துடுறாரு. வந்து கேட்கும்போது அவங்களோட ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க கதவை போட்டு உடனே உடச்சிருக்காங்க. நல்ல மயான அமைதி, நாங்கள் பாட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கலாம். ஏன்னா இந்த ஹாஸ்டலில் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து காலி பண்ணி போயிட்டாங்க. இவங்க தான் மொத்தமே 3 ரூமில் தான் ஆட்கள் இருக்கிறாங்க. ஒன்று கிருஷ்ணன்குட்டியோட ரூம், இங்கிட்ட இருக்க ரூம், இங்கிட்டு கிருஷ்ணன்குட்டியோட ஃப்ரெண்ட்ஸு 3 பேர் இருக்கிற ரூம், அந்த ரூமில் பசங்க இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க. அந்த ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து ஒரு ரூமில் பசங்க இருக்கிறாங்க. இந்த 3 ரூமில் மட்டும்தான் பசங்க இருக்கிறாங்க. அப்போது கணக்குப்படி பார்த்தா அந்த ரூமில் அந்த கிருஷ்ணன்குட்டியோட ஃப்ரெண்ட்ஸோட ரூமை போய் தட்டினது இவங்கள தான் இருக்க முடியும். ஏன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கு தான் ஆகாது. அது போக அந்த ஆப்போசிட்டில் இருக்க பசங்க நல்லா படிக்கிற பசங்களாம், அவனுங்களாம் யாருமே சீண்ட மாட்டாங்களாம், அவங்களும் யாரையும் சீண்ட மாட்டாங்களாம். அப்போ இவனுங்க வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் சண்டைக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ சொல்லி புரிய வைக்கிறாங்க, டே இங்கே நடக்கிறது தெரியாமல் நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காத,
உனக்குமே எதனா அமானுஷம் தானே நடந்திருக்கு. என்னடா அமானுஷம் நடந்திருக்கு, கதவை வந்து தட்டி தூக்கத்தை கெடுத்துவிட்டு உனக்கு அமானுஷம் வேறு கேட்குதா, இப்படிலாம் பொருளையை கிளப்பிட்டு இருக்கேன்னு சொல்லி சண்டை போடும்போது கிருஷ்ணன் குட்டி நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. ஆரம்பத்துலேருந்து இந்த ரூமில் என்ன நடந்துச்சுங்கிறத சொன்னதுக்கப்புறமா அந்த பசங்களுக்குமே ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓ ரூபத்தில் தான் வந்திருக்குது, உன்னோட ரூபத்தில் எதுக்குடா அது வரணும், நீ எதனா ஒரு தப்பு பண்ணிட்டியா, நல்லா யோசித்து பாரு. இந்த ஹாஸ்டலுக்கு நீ வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆக போகுது. இந்த 6 மாதத்தில் எதனா பண்ணியிருக்கியா, இல்லை எதனா உனக்கு ஞாபகம் இருக்கா, இல்லை எதனா ஒரு ஆத்மா வம்பிழுத்துட்டியா, இல்லை போகக்கூடாத இடத்துக்கு எங்கேயும் போனியான்னு சொல்லும்போது தான் கிருஷ்ணன் குட்டிக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க. கிருஷ்ணன் குட்டி இந்த காலேஜுக்கு வந்த புதுசில், ஹாஸ்டலுக்கு வந்த புதுசில் இவங்க எல்லாருமே ஹாஸ்டலில் சரக்கடிக்க தான் செய்வாங்களாங்க அப்பப்போ. அதாவது டைம் கிடைக்கிறப்ப முடிஞ்சால் அடிச்சிருவாங்களாம். அந்த மாதிரி இவங்க சரக்கடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு தடவை என்ன பண்ணியிருக்கிறாரு, அதாவது அவங்க ரூமில் போய் சரக்கடிச்சிட்டு யூரின் போகிறதுக்காக சும்மா அப்படியே வெளியே காத்தோட்டமாக வரலான்னு சொல்லி கீழே நடந்துட்டு இருந்தவர் இவங்க ஹாஸ்டலுக்கு பேக் சைடில் வந்திருக்கிறாரு. அங்கே ஒரு செக்யூரிட்டி எப்பயுமே உட்காந்துருப்பாராம், யாருமே அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவருமே குடிச்சிருக்கிறாரு. இப்போது அந்த பக்கமாக போகும்போது யூரின் போய்கிட்டே அவர்கிட்ட பேச்சு கொடுத்துருக்கிறாரு. ஒரு டாக், இந்த ஸ்ட்ரீட் டாக் ஒன்று அவங்க காம்பவுண்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து கத்திக்கிட்டே இருந்திருக்குது. என்னன்னு சொல்லி கிருஷ்ணன் குட்டி போய் பார்க்கும்போது இந்த இறந்து போனவங்களெல்லாம் புதைப்பாங்க இல்லையா, கிரேவியார்டு, அந்த கிரேவியார்டில் ஒரு அமைப்பு இருக்கும். மணலில் வந்து யாரோ ஒருத்தவங்களை, இப்போ மண்ணுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்களை புதைச்சிருக்காங்கன்னா அதுக்கு அமைப்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பின்னாடி கல்லுலாம் இருக்குதான். கிரேவியார்டில் இருக்கும் இல்லையா, அவங்க பேர்லாம் போட்டு அந்த கல்லுலாம் இருக்குதான் பின்னாடி. என்னென்ன எதுன்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டிருக்கிறாரு. அப்போ தான் அந்த வாட்ச்மேன் சொல்கிறாரு, தம்பி இந்த காலேஜை கட்டும்போது, இந்த ஹாஸ்டலில் கட்டும்போது கேம்பஸ்க்கு உள்ளே, அதாவது காலேஜ் கேம்பஸ் வந்து கொஞ்சம் பெருசுப்படுத்தினாங்க. அப்போ அந்த கிரேவியார்டில் பாதி கொஞ்சம் உள்ளே வந்துருச்சு. அது எல்லாமே நம்மளோட இடம் தான். கிரேவியார்டில் இருக்கிறவங்க தான் தெரியாதனமாக அதை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அதை எப்படி நம்ம விட முடியும்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் எடுத்து லே அவுட் போட்டு கட்டி வச்சுருக்கிறாங்க. காம்பவுண்ட் சுவரை எழுப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா என்னென்ன இது, அதுக்குன்னு அங்கே இருக்கிற ஆத்மாக்கள் அதெல்லாம் இல்லைப்பா, அங்கே யாருமே கிடையாது. அங்கே புதைச்சவங்களெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி என்னென்ன பண்ணணுமோ டிஸ்போஸ் பண்ணுறதெல்லாம் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டாங்களாம். இருந்தாலும் அங்கே உடஞ்சி போன அந்த கல், அவங்கள புதைச்ச இடம், அந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஹாண்டடாக இருந்திருக்குதுங்க. இதோடு விடாமல் இவர் வந்து கொஞ்சம் இறக்க குணம் உள்ளவர் இல்லையா, யார், கிருஷ்ணன் குட்டி. இந்த ஆத்மாக்களை பார்த்து சரி அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும், பாவனை இறந்ததுக்கப்புறமா அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துருக்கிறாரு போதையில். யார்கிட்ட, வாட்ச்மேன் கிட்ட. இது மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் இருக்குது. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் இவங்க வம்பிழுத்ததுக்கு அப்புறமா அவர் மொட்டை மாடியில் போய் நின்றுருக்கிறாரு. மொட்டை மாடியிலேருந்து சூசைட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. என்னென்னா சின்ன வயசுலேருந்தே திட்டு வாங்காத, இந்த மாதிரி ஒரு விஷயமே பிடிக்காத, யாருமே கலாய்க்காத ஒரு பர்சன். எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி கலாய்ச்சி நாளைக்கு இது காலேஜ் முழுக்க பரவ போது எல்லா பொண்ணுங்ககிட்டையும் சொல்லுவானுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கில்ட்டியில் சூசைட் பண்ணிக்கலான்ட்டு தான் மொட்டை மாடிக்கு போயிருக்கிறாரு. மேலேருந்து கீழே விழுகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த கிரேவியார்டும் பக்கத்தில் இருந்த அந்த இடமும் தெரிஞ்சிருக்குது. இவர் பாவம்னு சொன்னார் இல்லையா, யூரின் போனார் இல்லையா, அந்த இடமும் தெரிஞ்சிருக்குதுங்க. இவர் அறியாமலே இவருக்குள்ளே ஒரு பயம் வந்திருக்குது. ஆஹா, நம்ம கீழே குதித்தோம்னா ரொம்ப ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு கை காலெலாம் உடஞ்சி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு இவருக்குள்ளேயே ஒரு பயம் வந்து பின்வாங்கிடுறாரு. சூசைட் பண்ணிக்கலை. சூசைட் பண்ணாமல் அங்கேருந்து கீழே இறங்கி நடந்து வந்துடுறாருங்க. அப்போ தான் இவங்க ரூம்குள்ளே அவரை மாதிரியே ஒருத்தரை பார்த்தேன்னு சொல்லிட்டு இந்த பசங்க சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு தான் மச்சான் நடந்துச்சு, இதுக்கு மேலே நான் யாரையும் பார்க்கல, எந்த ஒரு ஆத்மாவையும் நான் கண்ணால் பார்க்கல, யாருக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணல, உபத்திரியமும் பண்ணலன்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் குட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு. இப்போ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அமானுஷ்யத்தால் ஈகோ பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸு, ஈகோ பிடிச்ச பசங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறானுங்க. இப்போ இதை பற்றி இது பேச வேணாம், நீங்கள் நைட்டு முழுக்க நல்லா தூங்கிடலாம், நாளைக்கு காலையில் காலேஜுக்கு போயிட்டு ஈவினிங்காக, அதாவது மதியமே எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிரும். முதல்ல ஓணமுக்கு நல்லபடியாக வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஓணமுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது கிருஷ்ணன் குட்டியோட ஃப்ரெண்டு 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க ரூமில் ஒரு பையன் இருக்கிறான் இல்லையா, ஒரு எக்ஸப்ஷனல் கேஸு, அந்த பையனும் சேர்ந்து மொத்தம் 4 பேர் சேர்ந்து வெளியே ரூம் எடுத்துட்டாங்களாம். சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாங்களாங்க, எதுவுமே சொல்லலையாம். இப்போ கிருஷ்ணன் குட்டியோட ரூமில் அவர் மட்டும்தான் இருக்காருங்கிற காரணத்தினாலையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ரூமில், அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ரூமில் 3 பேர் தான் இருக்கிறாங்க. இவர் கேட்ட மாதிரியே வார்டன் வந்து அந்த ரூமுக்கு இவர் அனுப்பிவிட்டு இவங்க ரூமுக்கு பூட்டு போட்டாங்களாங்க. இப்போ எல்லாருமே படித்து முடிச்சுட்டு நல்ல வேலையில் இருக்கிறாங்க, கேரளாவில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லையாங்க. அடுத்து அந்த பசங்க காலேஜுக்கு வரும்போது கேட்டிருக்கிறாரு கிருஷ்ணன் குட்டி, ஏன்டா தனியாக வீடு எடுத்து போனீங்க அப்படிங்கும்போது, இல்லை அது சாதாரணமான விஷயமா என்னால் எடுத்துக்க முடியாது, அங்கேருந்து அதே ஞாபகமாக தான் இருக்கும், நாங்கள் வெளியவே எடுத்துக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடான்னு சொல்லிட்டு அவங்களும் விலகிட்டாங்களாம். ஃப்ரெண்ட்ஸாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்களாம். இப்போ வரைக்கும் கான்டாக்ட் இருக்குதாங்க கிருஷ்ணன் குட்டிக்கிட்ட. கிருஷ்ணன் குட்டியோட உருவத்தில் எதுக்காக அந்த ஆத்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து பயன்படுத்தணும்? ஒன்று, அன்னைக்கு சூசைட் பண்ணணும்னு சொல்லி அந்த தாட் வந்தப்போ மேலேருந்து குதிக்க போனவர்
அந்த ஆத்மாக்கள் தான் காப்பாத்துச்சா? 2. இந்த ரூமில் இந்த கிருஷ்ணன் குட்டியோட ஃப்ரெண்ட்ஸோட ரூமில் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க ரூம் டோரை நாக் பண்ணது யார்? கதவை போட்டு உடனே உடச்சிட்டு ஓடினது யார்? ஏன்னா ஓடின சத்தம் வேற கேட்டிருக்குது. ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஓடினாங்கன்னா எப்படி சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி சத்தமும் கேட்டிருக்குது. இது எதுக்குமே ஆன்சர் தெரியலையாங்க. கிருஷ்ணன் குட்டியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் அந்த ஹாஸ்டல்லையே தான் 4 வருஷமும் தங்கி படிச்சிருக்கிறாங்க. இன்ஜினியரிங்கை முடிச்சுட்டு வெளியவும் வந்துட்டாங்களாம். அவங்களுக்கு எதுவுமே நடக்கலையாங்க. ஒருவேளை அவங்க இருந்த அந்த ரூமில் தான் எதனா பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற டவுட்டும் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரு சொல்யூஷனே அவங்கக்கிட்ட கிடையாதாங்க. இது எதனால் நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுங்கிறது இப்போ வரைக்கும் அவங்களுக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குதான். உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிச்சு, நீங்கள் எதனா ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படிலாம் நடந்திருக்குனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட இன்ஸ்டிங்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட கிருஷ்ணன் குட்டி என்கிட்ட சொன்ன ஸ்டோரி முடியுதுங்க. அவரோட ஒரிஜினல் நேம் கிருஷ்ணன் குட்டி தான். அவரோட ஒரிஜினல் ஊர் கொச்சின் தான். அவர் படித்த காலேஜோட ஊர் மட்டும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாரு. அது திருவனந்தபுரம் கிடையாது. காலேஜோட பேர் சொன்னாலே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதனால் அதை மட்டும் நான் மென்ஷன் பண்ணலை அவர் சொன்னனால. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட லைஃப்லையும் இதே மாதிரி எதனா அமானுஷ்யங்கள் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். 2 ஐடியுமே ஃபாலோ கொடுத்துருங்க இன்ஸ்டாகிராமில். அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். அண்டு இப்போவும் சொல்கிறேன், எப்போவும் சொல்கிறது தான், க்ரைம் பார்ட்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவுமே நம்மளோட சேனல் தான். அதில் ரிச்சுவல் தி அன்சால்வ்டு மிஸ்ட்ரி நம்மளோட ஷார்ட் ஃபிலிம் வந்து கூடிய சீக்கிரமாக வந்து லான்ச் பண்ண போகிறோம். சரஸ்வதி பூஜைக்குள்ளே நமக்கு அதில் இருக்கிற எரர்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சுன்னா நம்ம சரஸ்வதி பூஜைக்கே லான்ச் பண்ணிடுவோம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தீபாவளிக்கு பண்ணிடலாங்க. தீபாவளிக்கு கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ணிடுவோம். ஸோ க்ரைம் பார்ட்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நிறைய கண்டென்ட் வீடியோலாம் வரும், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.